ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு குக்கிங் வீடியோ தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் தந்தூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் லெக் கோட்டர் வாங்கியிருக்கேன். அதை வந்து நல்லா கழுவிட்டு ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டீப்பாக வந்து கீரல் நம்ம போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம போடுற ஸ்பைசஸ் எல்லாம் வந்து உள்ளே இறங்கும். அப்போ தான் நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்காக. ஸோ இப்போ எல்லா சிக்கனையுமே வந்து இந்த மாதிரி டீப்பாக வந்து கீரல் போட்டு வச்சாச்சு. இப்போ அதை நம்ம மேரினேஷன் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து கலருக்காக. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாங்க. இந்த தயிர் தான் வந்துட்டு நம்மளுக்கு சிக்கன் வந்து ரொம்பவே சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதுக்காக நெக்ஸ்ட் வந்து கஸ்தூரி மேத்தி 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே நம்ம ஆயில் சேர்த்து கலக்கணும். ஸோ நான் அதுக்கப்புறம் ஆயில் சேர்க்கலை அப்படிங்கிறதுனால பேக்கில் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 1/2 லெமன் அளவு புளிஞ்சு விட்டுருங்க. அதையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து நான் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வருங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். எப்போவுமே தந்தூரி பண்ணும்போது நான் இதே மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ ரொம்பவே அருமையாக வரும். ஸோ இப்போ நம்ம எல்லா சிக்கனையுமே போட்டுட்டு ஒவ்வொன்றா வந்து கோட் பண்ணி வச்சிடலாம். ஒன்றுனா வந்து நல்லா டீப்பாக அந்த நம்ம கீரல் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் எல்லாம் வந்து நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ஆயில் வந்து சேர்க்க மறந்துட்டேன். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முன்னாடியே ஸ்பைசஸ் கூடயே சேர்த்திங்க அப்படின்னா ஆயில் போடுறதுனால நல்லா வந்து ஸ்பைசஸ் எல்லாம் இறங்கும். அதனால ஸோ நான் எல்லாம் கலந்ததுக்கு அப்புறமா தான் நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை கூடவே நான் வந்து கலந்து வச்சிட்றேன். ஒரு 2 to 4 hours வந்து இது ஊறட்டும். அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு நாளே நீங்கள் வந்து மேரினேஷன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். மேரினேஷன் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். இப்போ மேரினேஷன் பண்ணி 5 hours ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போது இதை வந்து நம்ம அவனுக்குள்ளே வச்சுக்கலாங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி தான், ஒன்று ஃப்ரீசரில் முன்னாடி நாளே வச்சிடலாம். அப்படி இல்லைனா ஒரு 5 hours 3 hours விட்டோம் அப்படின்னா நல்லா வந்து ஊறியிருக்கும். இப்போ வந்து நான் அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். 350 டிகிரிக்கு ப்ரீ ஹீட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம சிக்கனை வந்து உள்ளே வச்சிடலாம். ஒரு அவன் ட்ரே எடுத்துகிட்டு அதில் மேலே ஃபாயில் ஷீட் கவர் பண்ணிவிட்டு ஆயில் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதில் மேலே சிக்கனை வச்சுக்கலாம். நீங்கள் அவன் இல்லை இந்த மாதிரி தந்தூரி பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்று தோசைக்கல்லையோ, அப்படி இல்லைன்னா நம்ம கடாய் மாதிரி இரும்பு கடாய் மாதிரி வச்சுருப்போம் இல்லையா, அதில் லைட்டாக எண்ணெய் போட்டுட்டு சாலோ ஃப்ரை மாதிரி இது பண்ணணும். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாமல் லைட்டாக அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னுமே நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி அவன் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ஷாலோ ஃப்ரை மாதிரி. ஸோ வச்சு முடிச்சுட்டு இதுக்கு மேலேயும் ஆயில் வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணுறேன். நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலனாலும் பரவாயில்ல, அதுக்கு மேலே லைட்டாக கூட ஆயில் வந்து நீங்கள் லைட்டாக வந்து ஊற்றி விட்டுக்கலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். இப்போ வந்து ஆயில் ஊற்றிட்டு நம்ம இதை உள்ளே வச்சிடலாங்க. ஆல்ரெடி 10 மினிட்ஸுக்கு வந்து ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு அவனை. ஸோ இதை உள்ளே வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 1/2 hour கழிச்சிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 1/2 hour ஆகிடுச்சுங்க. மேலே வந்து வெந்துருச்சு, ஓரளவுக்கு லைட்டாக வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு மறுபடியும் ஒரு 1/2 hour கழித்து நம்ம திருப்பி போடணும். ஸோ ஒரு பக்கமாக திருப்பி போட்டுட்டு அடுத்து நம்ம இருக்க ஸ்பைசஸ் இருந்ததுன்னா கூட நம்ம அதில் மேலே தடவி விட்டுடலாம், இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ திருப்பி போட்டுட்டு மறுபடியும் நம்ம உள்ளே வச்சிடலாம். ஸோ இதை திருப்பி போட்டாச்சு. மறுபடியும் உள்ளே வச்சுட்டு ஒரு 1/2 hour கழிச்சிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 hour ஆகிடுச்சுங்க. திருப்பி போட்டிருந்தோம் இல்லையா, மறுபடியும் ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. இதை எடுத்துகிட்டு இன்னொரு டைம் திருப்பி போட்டு, அதாவது உங்களுக்கு வெந்திருக்க மாதிரி ஃபீல் இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே எடுத்துடலாம். இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு டைம் டேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அவனை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் வந்து லைட்டாக வந்து இன்னும் கூட கொஞ்சம் வெந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால இன்னொரு டைம் திருப்பி போட்டுக்கிறேன். ஸோ திருப்பி போட்டுட்டு அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட வச்சேங்க. ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு. சூப்பராக வந்து தந்தூரி ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இந்த தந்தூரி கூட கொஞ்சமாக லெமன் அப்புறம் ஆனியன்லாம் வச்சுருந்தேன். ஸோ ரொம்ப அருமையாக இருந்துச்சு டேஸ்ட் வைஸு. ஸோ இதே மாதிரி இதே அளவோடு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.